குருவாயூர் டெம்பிள். இது வந்து திருச்சூர் மாநிலம், கேரளா ஸ்டேட்டில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் திருச்சூர் சிட்டியிலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் ஆவே. லாட் ஆஃப் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ், எவ்ரி திங் இஸ் அவைலபிள், டாக்ஸிஸ். ஸோ இந்த க்ஷேத்திரம் வந்து ரொம்ப புனிதமான க்ஷேத்திரம். இது வந்து பூலோக வைகுண்டம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குருவாயூரப்பன் வந்து லார்ட் விஷ்ணு அண்ட் கிருஷ்ணா வழிபடுறாங்க, கிருஷ்ணராக வழிபடுறாங்க. இந்த குருவாயூரப்பன்ட்ட என்ன சிறப்புனா, இவர்கிட்ட நீங்கள் வைக்கிற வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரு. வெரி பவர்ஃபுல் காட். ஸோ இஸ் லைக் எ சைல்டு. அவர் ஒரு குழந்தைத்தன்மை உள்ளவர். வெல்த்து, உடம்பு ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம், வெல்த் ரீதியாக ஏதாவது இஷ்யூஸ் எல்லாத்தையும் அவரை உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. ஃபெய்த்தோட நீங்கள் அவரை வழிபடணும். பாசிட்டிவ் சைன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பிளஸ் பண்ணிவிட்டு அவரோட வேண்டுதல் எடுத்துகிட்டு, நான் பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டரில் மம்மியூர்னு ஒரு சிவன் கஷேத்திரம் இருக்குது. இந்த சிவன் கோயில் அட்வைஸ் பிரகாரம் தான் குருவாயூரப்பனை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குருவும் வாயுவும் சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதால் அது குருவாயூர்னு பேர் வந்திருக்கு. இது வந்து சுயம்பு கஷேத்திரம். பெருமாளே வந்து இங்கே சுயம்பு, அதனால் ரொம்ப விசேஷமானது. இன்னும் உண்மையாக சொல்லப்போனால் உடம்பு ரீதியாக ஏதாவது பற்றாக்குறை இருந்ததுன்னா, உடம்பு ரீதியாக இருக்கிற இதுக்கும், அப்புறம் குழந்தை வரம் வேணும்னா குருவாயூரப்பனை இது பண்ணால் போதும். உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணால் போதும். உங்களுக்கு எல் டெம்பிள் மம்மியூர் கஷேத்திரம்னு பக்கத்தில் இருக்குது. குருவாயூர் கஷேத்திரத்துலேருந்து பக்கத்தில் வடக்கு திசையில், தட் மீன்ஸ் நார்த்தில். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ருத்ர தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் வந்து இது எல்லாமே வந்து ஒரு டெம்பிள் பாண்டாக இருந்தது, குளமாக இருந்தது. இந்த குளத்தில் தான் வந்து சிவபெருமான் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். தவம் பண்ணிட்டு இருக்கும்போது குருவும் வாயுவும் இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கின்னு இடம் தேடி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இடம் தேடி வரும்போது சிவபெருமானோட ஆணைக்கிணங்க, இந்த சிவபெருமான் இந்த மம்மியூர் கஷேத்திரத்தில் இருக்கிற மகாதேவரோட ஆணைக்கிணங்க தான் குருவாயூரப்பனை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணாங்க. பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுனால தான் அது குருவாயூர். குருவும் வாயுவும் சேர்ந்து அதை பிரதிஷ்டை பண்ணப்பட்டதா குருவாயூர்னு பேர் கொடுத்துட்டாங்க. குருவாயூர் கஷேத்திரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கஷேத்திரத்துக்கு வரணும். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. கண்டிப்பாக இந்த கஷேத்திரத்தையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம். இங்கே சிவபெருமானும் இருக்கார், பெருமாளும் இருக்கார். ரொம்ப விசேஷம். சிவன் கோயிலில் பெருமாள் பார்க்குறது ரொம்ப விசேஷம். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலே போதுமானது.